கொடூரமாக இவ்வளோ கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பின்னணிங்கிறது கொலை பின்னணி இல்லையே, வெறுமனே குற்ற பின்னணி தானே இருக்குது, திருட்டு பின்னணி இந்த மாதிரி தானே இருக்குது. எப்படி அதாவது இவங்க வந்து டெக்னிக்கலி அவங்க வந்து கெட்டிக்காரங்க தான், நம்ம அப்படி ஈஸி சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, ஒரு கத்தியோ ஒரு ஆயுதத்தையோ எடுத்துகிட்டு போகலை, செல்ஃபோனோ எடுத்துகிட்டு போகல, கைரேகையும் விடலை, இவங்க முகத்தை எங்கேயும் காட்டலை, தடையுமே இல்லை. தடையுமே இல்லாமல் ஒரே ஒரு தடையும் அந்த சிசிடிவியில் மாட்டினது தான். ஆக ரொம்ப டெக்னிக்கலி அவங்க வந்து செஞ்சது அஃபென்ஸ் வந்து பெருசு. அதில் திருடப்பட்ட நகை பெருசு கிடையாது, அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, ஒரு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஆனால் போனது உயிர்கள். அதில் 13, இப்போ ஒரு 5, 18 உயிர்கள் போயிருக்கு. ஆக இந்த 4 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கு. 2021 இது வரைக்கும் நடந்திருக்கு. காவல்துறை விழிப்படைஞ்சு இப்போ 12 பேர் உள்ளே இருக்காங்க, 6-7 மாசமாக இருக்காங்க. அந்த 13 வழக்குகளில் சார்ஜ் ஷீட்டை போட்டு சாட்சிகளை ஏற்றி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அவங்க வெளியே வரக்கூடாது. அது மாதிரி இப்போ மாட்டிருக்க இந்த 3 பேர், இந்த 3 பேருக்கும் அந்த வழக்கில் கஸ்டடி எடுக்கணும். சிபிசிஐடி தான் பண்ண முடியும் அந்த கேஸில், அவங்க தான் விசாரணை அதிகாரி. அதனால் அவங்க கஸ்டடி எடுத்து, ஒருவேளை கஸ்டடி எடுக்கல காவல்துறையை தாக்குனா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் என்கவுண்டர் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி ஆட்கள் என்கவுண்டர் பண்ணது தப்பே கிடையாது. இந்த சமுதாயத்தில் கலைகள் ஒன்றுமே தெரியாத அப்பாவி பெரியவர்களை கொலை பண்ணிட்டு அவங்க நகையை திருடிட்டு போயிருக்காங்க. அதனால் இதில் மனித உரிமை அப்படிங்கிறது பிரச்சனை வரத்தான் செய்யும். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறதுல உடன்பாடு கிடையாது. ஆனால் இது மாதிரி ஆட்களை என்கவுண்டர் பண்ணல தவறு கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய